அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி புதன் பகவான் செவ்வாயினுடைய ஆட்சி வீடான விருச்சக ராசியிலிருந்து குருவினுடைய ஆட்சி வீடான தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அங்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியனோடு இணைகிறார். இந்த புதன் மற்றும் சூரியனுடைய இணைவின் காரணமாக தனுசு ராசினியர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், தனுசு ராசியில் சூரியனும் புதனும், கும்பத்தில் சுக்கிரனும் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசி சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய தன ராசியை பார்க்கிறாருங்க. தனராசியில் சுக்கிரன் இருக்கிறார். இதனால் எதிர்பாராத பணம் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை அடைபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல பொருளாதார உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தொழில்கள் வெற்றிகரமாக நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு லாபகரமாகவும் நடக்குங்க. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவுங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள சனி சுபகாரியங்களை விரைவாக நடத்தி தருவாருங்க. வெளியூர் பயணங்கள் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஆதாயமும் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல வருமானத்தை விட செலவுகளே சற்று அதிகமாக இருக்குங்க. கூடுமான வரையில் திட்டமிட்டு செலவு செய்வதும் அவசியமற்ற செலவுகளை தவிர்ப்பதும் உதவிகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சத்திரஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு நாதனாக திகழ்வதால் பிரச்சனைகள் எதுவும் குடும்ப சூழ்நிலையை அதிகமாக பாதிக்காதுங்க. சிறு விஷயங்கள் கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படுங்க. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் சூரியன் நிலை கொண்டிருப்பதால் அடிக்கடி உடலில் சோர்வும் அசதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கு இத்தருணங்கள்ல ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான பொருளாதார சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடியவர்களும் கூட இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல குடும்பத்தோடு ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்திருக்கும் என்பதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கல்வி ரீதியான பிள்ளைகளுடைய கல்வி ரீதியான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டக ராசியில் ராகு அமர்ந்திருப்பதால அலுவலகத்தில் பணி என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம சனி பகவான் சற்று அனுகூலமாக இருப்பதால மேலதிகாரிகளுடைய ஆதரவு சற்று கை கொடுக்கும் விதமா அமையிருக்குது. அதே போல் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உற்சாகத்தை அளிக்குங்க. சிறு ஊதிய உயர்வு ஒன்றையும் நீங்கள் இத்தருணங்கள்ல எதிர்பார்க்கலாங்க. அதே போல் வேலை
வேலை வாங்கும் சனி பகவான் கூலி கொடுப்பதில் தயங்குவதில்லை என புராதன ஜோதிட கிரகந்தங்கள் விவரிக்கிறது. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கும் கூட சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. தனுசு ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குதுங்க. இக்காலகட்டம் முழுவதுமே விற்பனையும் லாபமும் மகிழ்ச்சியும் மன நிறைவையும் தரும் விதமா அமைய இருக்குது. ஒருவேளை வங்கிகளுடைய ஒத்துழைப்பு உற்சாகத்தை அளிக்கும் விதத்தில் அமையும் பட்சத்தில் நீங்கள் புதிய தொழில் மற்றும் வியாபார ரீதியான முன்னேற்றத்தை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அதே போல் இத்தருணங்கள்ல அளவோடு விஸ்தரிப்பு திட்டங்களை நீங்கள் தாராளமாக செயல்படுத்தலாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன் வலம் வருவதால வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர்களுக்கு அல்லது வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அந்த நேரங்களில் உடல் நலன்ல கவனமாக இருங்க. ஏன்னா அதிக அலைச்சலினால் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. காலகட்டங்களில் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பது அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் அறிவுறுத்துது. தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிபதியான புதன் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. இருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதால் கல்வி முன்னேற்றம் எந்தவித பாதிப்புமின்றி நீடிக்குது. சக மாணவ மாணவிகளுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது நல்லது. அவர்களது பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருப்பது அவசியங்க. குறிப்பா மாணவியரிடம் பழகும்போது எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பது கிரகநிலைகள் எடுத்துக்காட்டும் பட்சத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இரவு நேர பணிகளின் போது ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல மற்றபடி விளைச்சல் திருப்திகரமாக இருக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் என்பதால கவலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவான் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரித்தாலும் அக்குறையை சுக்கிரன் நிவர்த்தி செய்கிறார். பண தட்டுப்பாடு ஏற்படும் போது எதிர்பாராத பண வரவை அளித்து அருள் புரிகிறாருங்க சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் ஆன 8ஆம் இடத்தில் செவ்வாய் உஷ்ண சம்பந்தமான உடல் பாதிப்பை ஏற்படுத்துவாருங்க. ராகுவினுடைய சஞ்சார நிலையை கற்பனையான கவலைகள் ஏற்படுத்துங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்துக்குரிய செவ்வாய் 8ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று இருப்பதால ராசிநாதனே வக்ரம் பெற்று இருப்பது தங்களுக்கு நீங்களே எதிரியாக அமைந்துவிடக்கூடும் சூழ்நிலை குறிப்பிட்டு காட்டுது. அதாவது நீங்கள் கவனமாக எடுக்கும் முடிவுகளும் கூட தேவையில்லாமல் பேசும் பேச்சும் உங்களுக்கு சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் தரலாம் என்பதை மறந்து விடாதீங்க. கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தவறாமல் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.